வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. கோதுமை பிஸ்கட் கலகலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 300 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். அது மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த சுகர்லேயே ஒரு 3 முட்டை உடச்சி அதிலேயே ஊற்றிடலாங்க. முட்டை உடச்சி ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஓடு வந்து விழுந்துடாமல் பார்த்துக்குங்க. திருப்பி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு நிமிஷம் நல்லா அதை அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சர்க்கரை நல்லா கரையணும், முட்டையும் நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆயிடும். இப்போ வந்து 3/4 kg வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கிறேன், நார்மலாக உப்புமா செய்கிற ரவை. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா முட்டையும் சர்க்கரையும், அதையும் அந்த மாவுலேயே ஃபுல்லாக க்ளீனாக ஊற்றிட்டு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க எல்லா பக்கமும். அதுக்கப்புறம் கை கொண்டு நம்ம வந்து நல்லா அழுத்தி மாவை வந்து பிசையணும். இதிலே பிசைய முடியாது, கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் அது நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைங்களாக பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் இந்த மாதிரி உருண்டையாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. லென்த்தாக இந்த மாதிரி பண்ணி தேய்ச்சிட்டு நீங்கள் ஸ்லாபில் கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ நைஃபை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக லைட்டாக 2 சைடு லைட்டாக நம்ம வந்து லைட்டாக வெட்டி விடணும். ரொம்ப ஃபுல்லாக வெட்டக்கூடாதுங்க. சும்மா லைட்டாக அப்படியே வெட்டி விட்டோன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது 2ஆக ஓப்பன் ஆகி உள்ளெல்லாம் நல்லா உங்களுக்கு வேகும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நான் வந்து மாவும் நல்லா உருட்டி எல்லாமே கட்டிங் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் செய்யும்போது எல்லாமே பக்கத்தில் ரெடியாக இருந்தால் சீக்கிரமாக நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எண்ணெய் சூடான உடனே நான் அதில் எடுத்து போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்குமே நம்ம வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இது வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வைங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இல்லைனா மேலே உங்களுக்கு ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி சிம்மில் வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு உள்ளேயும் வெந்துடும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பரான கலகலா கோதுமை பிஸ்கட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம ரெசிபி இதை வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோன்னா பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.